ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் கடக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும். முதல் நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பூச நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதி சந்திரன் நம்ம லக்னத்திலேயே சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனியானவர் 9ஆம் இடத்துல மீனராசியில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதனால் இன்னைக்கு புது காரியங்கள் மற்றும் அனைத்து விதமான, இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் அல்லது ஒருத்தரை சந்திக்கிறோம் அல்லது விருப்பப்பட்டவர்கள்ட்ட ஒரு ஈடுபாடு வச்சு மூவ் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் அவ்வளவு சரியில்லை. ஒரு பெரிய மனிதர்கள் ஒரு உதவி கேட்குறது அல்லது அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு நன்மைகளை எதிர்பார்க்கறது, இதில் எல்லாமே தடைகள் ஏற்படும். அதனால் இன்றைக்கு நம்ம ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 7ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் குரு மற்றும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். இப்போ குரு வேற 12ல் இருக்கார். அதனால் இந்த 7ஆம் வீடு 12ஆம் வீடுங்கிறதெல்லாம் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. எதிர்பார்க்குற கஸ்டமர் ஆகட்டும், நம்மளுடைய கணவன் மனைவி அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில் ஒரு அபிப்பிராய பேதங்கள், ஒரு அதிருப்தி மனப்பான்மையை அவங்க டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது, புதன் ஒரு திருஷ்டியை கொடுக்குறாரு, ஒரு எதிர்ப்பை கொடுக்குறாரு அல்லது காம்படிஷனை உருவாக்குறாரு. அப்போ புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனோட சேர்ந்து தான் புதன் இருக்கார். அதனால் செவ்வாயும் அங்கேயே 7லேயே இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன இந்த நாளில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அறிவு சார்ந்த, தன்னுடைய திறமை சார்ந்த ஒரு முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பலன் தரும். பட் இன்னொரு நபரை நம்பி இன்னொரு நபர் மூலம் வரக்கூடிய ஆதாயம் பெறுவதற்கு இது உகந்தது அல்ல. பிப்ரவரி 3 செவ்வாய்க்கிழமை, மக நட்சத்திரம். 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதே கேதுவும் அங்கேயே தான் இருக்கார், சிம்மத்திலேயே. சுக்கிரனுடைய நட்சத்திரம் மற்றும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரம் இதில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் கனெக்ஷன் பண்ணி பாருங்கள். ஒரு காசு சேமிப்பு அப்படிங்கிறது கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம பேச்சு எடுபடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேது கொஞ்சம் குழப்பவாதி, பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கிற விஷயம் நடக்கும். முடிஞ்ச அளவு ரெகுலர் ஒர்க்குக்கு பிரச்சனை இல்லை. இன்றைய நாள் உறவுகள் சார்ந்த வகையில் அவ்வளவு சிறப்பு இருக்காது. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன்கிழமை, பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ இதே பூரத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் எங்கே இருக்காரு அப்படின்னா 7ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் புதனோட சேர்ந்து இருக்கார். இப்போ சுக்கிரன் புதன் சேர்க்கை செவ்வாய் போல பலன் தருகிறது. சனியினுடைய உப நட்சத்திரத்தில் வேற இருக்கிறாரு. அதனால் பொருள் பற்றாக விஷயங்களுக்கு சுமாராக தான் இருக்கும், உயிர் பற்றான விஷயங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு கமிஷன் வகையில் இருக்கவங்க, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, கான்ட்ராக்ட் ஒர்க்கில் இருக்கிறவங்கள மற்றும் பொதுஜன தொடர்பான அனைத்து விதமான பணிகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் அவ்வளவு சிறப்பு இல்லை. உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை, உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. சூரியன் செவ்வாய் சந்திரனாக செயல்படுகிறாங்க மற்றும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரமாகி சுக்கிரனும் அங்கேயே இருக்காரு.
அதனால் அதிகமான கஸ்டமர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறது எதிரிகள்னு அர்த்தம். அப்போ தேவையில்லாத ஒரு எதிர்ப்புகள், ஆர்கியூமெண்ட்ஸு, போட்டி, பொறாமை இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால பழகக்கூடிய நபர்கள் நம்ம ஜாதகத்துக்கு ஏற்றவர் தானா என்று புரிந்து பழகுதல் வேண்டும். இல்லாவிடில் நம்பி ஏமாறக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். மற்றபடி உங்களுக்கு ரெகுலர் ஒர்க்கு ஒன்றும் பாதிக்காது. பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம், 3ஆம் வீட்டில் சந்திரன் பலமாக இருக்கார், லக்னாதிபதி. புதிய முயற்சிகள், புதிய பிரயாணங்கள், ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, வீடு விற்கிறது, இடம் விற்கிறது, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறது, கமிஷன் வகையில் இருக்கிறது, ஆன்மீகம் சார்ந்த பணிகள், அனைத்து விதமான உறவுகள் சார்ந்த நன்மைகள் நல்லாயிருக்கும். பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். 2 பாதம் கன்னியிலையும் 2 பாதம் துலாத்திலையும் இருக்குது. மதியம் 1:21 அப்போ துலா ராசிக்கு சந்திரன் மாறிடுவார். 3லேருந்து 4க்கு மாறிடுவார். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கார், சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். மற்றும் இது செவ்வாய் கனெக்டிவிட்டி அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்போ உங்களுக்கு செவ்வாய் என்ற நட்சத்திராதிபதி சந்திரன் அப்படின்றது நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பாசிட்டிவாகவும், 4ஆம் வீடான துலா ராசிக்கு போன பிறகு கொஞ்சம் நெகட்டிவாகவும் வேலை செய்யும். வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை, உறவு சார்ந்த விஷயங்களுக்கு அவ்வளவு நன்மை இல்லை. அதே மாதிரி பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 4ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் ராகு. ராகுவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மனச்சோர்வு, தடுமாற்றங்கள், வீண் பயங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட அது ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெருசாக பாதிக்காது. வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இன்னைக்கு வேலை நடக்கும். பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம், குருனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. குரு நமக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் 12ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு ஏற்படாது. அதாவது பிரயாணங்களுக்கு நன்மை தரும், இடமாற்றங்களுக்கு நன்மை தரும், ஆராய்ச்சி படிப்புகளுக்கு நன்மை தரும். மற்றபடி உற்பத்தி சார்ந்த தொழில் அவ்வளவு சிறப்பில்லை. பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7:54 சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் போகிறாரு. நமக்கு 5ஆம் இடமான விருச்சிக ராசியில் சனியை போல பலன் தர்றாரு. சனி நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்காரு. இறையருள் பெறுவதற்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கும் மிக மிக சாதகமான ஒரு நாள் எது. பூர்வீகம், குலதெய்வம் இதெல்லாமே சாதகமாக இருக்கும். மற்றும் குழந்தைகள் வழி நன்மைகள், கலைகள் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். கமிஷன் தொழில் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.